வெல்கம் ஆல் லேர்ன் டு earn சேனலில் இருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம நிஃப்டி மூமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். அண்டு இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் என்னோட ப்ரெடிக்ஷன் படி ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் ரெசிஸ்டன்ட் லெவலாக 19,706 எடுத்திருக்கேன் அண்ட் சப்போர்ட் லெவலாக 19,660 எடுத்திருக்கேன். நமக்கு மார்க்கெட் வந்து 19,706 கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு ஓப்பன் க்ளோஸ் வந்து அது பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 19,600 கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லை கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா 19,660க்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நிஃப்டி 19,850 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு நம்மளோட ஒன் டே சார்ட் பேட்டர்னில் இருக்க ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நேற்றே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அது ரீடெஸ்ட் வந்து நம்ம ஜோன் 1 அண்ட் ஜோன் 2 ரெண்டு போட்டிருக்கோம். ஸோ அதில் கண்டிப்பாக எதிலாச்சும் உள்ள ரியாக்ட் ஆகிட்டு மேலே போக போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்றும் அதே மாதிரி நமக்கு ஜோன் 1 ரீச் ஆகிட்டு அதே லெவலில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் 2 டேஸில் நமக்கு ரிவர்சலாக இல்லை நமக்கு அகெயின் வந்து டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நமக்கு திரும்பியும் நமக்கு கேப் டவுன் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை டைரெக்டாக நமக்கு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். 10 o'clock மேலே ட்ரேட் எடுங்க. திரும்பி ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறப்போ எப்பயுமே மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்கோ அங்கே ஒரு என்ட்ரி ப்ராப்பராக அரேஞ்ச் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி போங்க. அப்படி இல்லைனா ட்ரேட் வந்து எடுக்காதீங்க. ஸோ தப்பான இடத்துல ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக லாக் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நான் சொன்ன லெவல் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு ஓப்பன் க்ளோஸ் கேண்டில் வச்சா மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரேட் லைவாக கூட எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த லெவல் கண்டிப்பாக அக்யூரேட்டாக தான் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் இன்றைக்கி ஆப்ஷன் ஸ்டாக் பண்ணுறக்கூடியவங்க கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க், செகண்ட் பஜாஜ் ஆட்டோ, தேர்ட் டிவிஎஸ் மோட்டார். இந்த ஸ்டாக்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி டெக்னிக்கல் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்பிஎல், செகண்ட் சோபா, தேர்ட் ஜேகே சிமெண்ட், ஃபோர்த் டாடா ஸ்டீல், ஃபிஃப்த் சுஸ்லான். ஸோ இந்த ஸ்டாக்லாம் கண்டிப்பாக ஈக்விட்டி ட்ரேடர்ஸ் பார்க்கலாம், நல்ல ரேலி இருக்கும். அண்ட் இன்றைக்கான ட்ரேடிங் டே கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கட்டும். அண்டு லேர்ன் டு earn சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜபிளாக இருக்கணும். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.